வர வர எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. நாட்டார் கடைக்கு போய் 4 விஷயம் வாங்கிட்டு வரலான்னு போனேன்னு வைங்களேன், அதில 2 விஷயத்தையாவது மறந்துடுறேன். 2டே 2 விஷயம் தான் மண்டைக்குள்ள இருக்கு. ஏன் இவ்ளோ டிஸ்ட்ராக்டிவா இருக்கிறேன்? ஈஸியா எல்லா விஷயத்தையும் சட்டு சட்டுன்னு மறந்துடுறேங்க. மண்டை ஃபோக்கஸாவே இருக்க மாட்டிருக்கு அப்படின்ற மாரி பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்குன்னா, இன்னைக்கான பதிவு இத பத்தி தான் டீட்டெயிலா பேச போறதா இருக்கும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் டீட்டெயிலா பேச போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துறவி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, அவர் கீழே ஏகப்பட்ட சீடர்கள் இருக்காங்க. அன்னைக்கு அவருக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ போல இருக்கு. ஸோ கேக்கெல்லாம் வாங்கி வெட்டிட்டு எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்லேயே அங்க இருக்கிற சீடர்கள்லாம் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. குருவே, நாங்களும் ரொம்ப வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கோம். உங்க அளவுக்கு ரொம்ப நேரோவா யாருமே நாங்க பார்த்ததே கிடையாது. எப்பவுமே நீங்க எப்படி ஃபோக்கஸா இருக்கீங்க? எப்படி மத்த எல்லா விஷயத்திலயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம, நீங்க மட்டும் ஒரு மாரி ஸ்டில் ஸ்டேட்லயே இருக்கிறீங்க அப்படின்ற மாரி கேட்கவும், அவரு சிரிக்க ஆரம்பிச்சுடுறாரு. "ஏன் குருவே சிரிக்கிறீங்க? நாங்க ஏதாவது தப்பா கேட்டோமா?" "அப்படிலாம் கிடையாதுடா. உலகத்திலேயே என் அளவுக்கு டிஸ்ட்ராக்டடா ஒரு பெர்சனே பார்க்க முடியாது. அவ்ளோ டிஸ்ட்ராக்டடா இருந்த ஆள் நானு." அப்படின்ற மாரி குரு சொல்லவும், இப்ப சீடர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. "என்ன குருவே, நீங்களே இப்படி இருந்தீங்கன்னு சொல்றது நல்லாவா இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்கவும், "இல்லப்பா, நான் சின்ன பையனா இருக்கிறப்ப இத விட மோசமாலாம் இருந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி குருவே, உங்களோட சைல்ட்ஹுட்ட பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க." அப்படின்ற மாரி கேட்கவும், எனக்கும் உங்கள மாரி ஒரு குரு இருந்திருந்தாரு. அவர்கிட்ட நானும் இதே மாரி தான் போய் கேட்டேன். நான் ரொம்ப டிஸ்ட்ராக்டிவா இருக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? அப்படின்ற மாரி கேள்விய என் குருவ பார்த்து கேட்கிறப்ப, அவர் அசால்ட்டா ஒரு விஷயம் சொன்னாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தியானம் பண்றப்ப தியானம் மட்டும் பண்ணு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியவே இல்ல. தியானம் பண்றப்ப தியானம் தானே பண்ணிட்டு இருப்பாய்ங்க. இவர் என்ன புதுசா சொல்றாரு அப்படின்ற மாரி நான் பாட்டுல கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். பட் அவரு சொல்லிட்டு போன விஷயத்துல இருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு. நான் டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்கிறதுக்கும், இந்த தியானத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்போ தியானம் நம்ம ஒழுங்கா பண்ணோம்னா, டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து வெளிய வந்துரலாம் அப்படின்ற விஷயம் மட்டும் என் மூளைக்குள்ள எட்டிருச்சு. சரி ஓகே, இன்னைக்கு போறோம், தியானத்த போடுறோம், கெத்து காட்டுறோம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, நானும் போயிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. நான் தியானம் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, என் கூட இருந்த சீடர்கள்லாம் இருப்பாய்ங்க பார்த்தீங்களா, அவிங்க சும்மா இல்ல. அப்பதான் பெருக்கிறதும், இங்கிட்டும் அங்கிட்டும் போறதுமா இருந்துகிட்டே இருந்தாங்களா, என்னால தியானம் பண்ணவே முடியல. "ஏய்! தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதுல. இப்பதான் இங்கிட்டு, அங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? அறிவில்ல." அப்படின்ற மாரி பயங்கரமா நான் கத்திட்டேன் கோவத்துல. அப்போ அங்க இருந்த சக சீடர் ஒருத்தன் வந்து ஒரு வார்த்தைய சொன்னான். இங்க இருந்தா அப்படிதான் பண்ண முடியும். எல்லாருக்கும் இடம் பொது தானே. அப்ப இந்த இடத்த கிளீன் பண்ணி தானே ஆகணும். உனக்கு யாருமே வரக்கூடாதுன்னா போய் காட்டுக்குள்ள போய் உட்காந்து தியானம் பண்ணு அப்படின்ற மாரி அவர் பாட்டுல சட்டிலா ஒரு கமெண்ட் ஒண்ணு பாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் அவர் சொல்லிட்டு போனது ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கு. ஆமா, காட்டுக்குள்ள தான் யாரும் வரமாட்டாங்களே. நம்ம தியானம் பண்றப்ப தியானத்தை மட்டும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டேன்ப்பா. அங்க போய் உட்காந்தா செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சா? தியானம் கரெக்டா பண்ணிட்டீங்களா? அட நீ வேற ஏன்பா? அங்க போய் உட்காந்து கண்ண முன்ன கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா காத்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு பூச்சிகள் சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. பறவைலாம் உட்காந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே நிம்மதியா தியானம் பண்ண முடியல. எனக்கா செம கோவம். இவன்லாம் ஒரு ஆளு, இவன் சொன்னதெல்லாம் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவன்கிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்குமான்னு கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே போயிட்டு, நீ சொன்னன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு தியானம் பண்ண போனேன். பூரா ஒரே சத்தமா இருக்கு. வேற எங்கேயாவது இடம் இருக்கா சத்தமே இல்லாத மாதிரி அப்படின்ற மாதிரி அவன்கிட்டயே போய் கேட்டேன். அவன் சொன்னான், இந்த மாதிரி வந்து நீ சத்தமே இல்லாத இடத்துக்கு போனோம்னா நம்ம நதிக்கரை இருக்குல்ல, அங்க போ. நதியோட நடுவுல போயிடு. முன்னாடியும் தண்ணி இருக்கும், பின்னாடியும் தண்ணி இருக்கும், இங்கிட்டும் தண்ணி இருக்கும், அங்கிட்டும் தண்ணி இருக்கும். அங்க போய் உட்காந்து தியானம் பண்ணி யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எந்த சத்தமும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். அவன் சொன்னதுல லாஜிக் இருக்குல்ல. அதனால நானும் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு குட்டி துடுப்பை எடுத்துக்கிட்டு நான் பாட்டுல உள்ள போயிட்டேன்ப்பா. உள்ள போயிட்டு அந்த இடத்த பார்க்கறப்பதான் அமைதினா என்னன்னே தெரிஞ்சுச்சு. ஒரு பொட்டு சத்தம் கிடையாது. அவ்வளோ அமைதியா இருந்துச்சு. அங்க போய் கண்ண மூடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். சூப்பரு! இப்ப தியானம் பண்றப்ப தியானம் மட்டும் தானே பண்ணீங்க? அப்படின்ற மாரி சீடர்கள்லாம் கேட்கறாங்க. எங்க? அங்கேயே அது பண்ண முடியலையே. பண்ண முடியலையா? அங்க யாரு டிஸ்டர்ப் பண்ணது? அப்படின்ற மாரி அங்க இருக்கிறவங்கலாம் ஆர்வமா கேட்கறதுக்கு அவரு ஒரு பதில் சொல்றாரு. அவர் தியானம் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல பாத்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு போட் வந்து அவர இடிச்சிருச்சு. இவருக்கு வந்துச்சு பாருங்க டென்ஷன். டேய், யார்ரா நீங்கலாம்? அங்க தியானம் பண்ணலான்னா சீடர்கள் தொல்லை தாங்க முடியல. காட்டுக்கு போடா பறவைகள் தொல்லை தாங்க முடியல. சரி, நதிக்கு நடுவுல வந்தா யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு இங்க வந்தா இங்கேயே வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டீங்களாடான்ற மாரி ஒரு பாட்டுல காட்டு கத்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சைடுல இருந்து எந்த சவுண்டுமே வரல. என்னடா இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருக்கேன், ஒரு ரியாக்ஷனையும் காணும். நல்லா உத்து பார்த்தா அந்த போட்ல ஆளே இல்ல.
ஆள் இல்லாம போட் எப்படிங்க நதிக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் சந்தேகமா இருந்துச்சு. நல்லா உத்து பார்த்தாதான் தெரியுது, அந்த படகோட முனையில கட்டி வச்சிருந்த கயிறு வந்து அறுத்துட்டு இருக்கு. ஓஹோ! ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒருத்தங்க வந்து இத அடிச்சு வச்சிருக்காங்க நகரக்கூடாதுன்றதுக்கு. ஆனா அந்த கயிற அறுத்துக்கிட்டு அது பாட்டுல நதியில அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு போல இருக்கு. அது வந்து நம்மள அடிச்சிருச்சு அப்படின்றத நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிட்டேனே. அதாவது என்னோட குரு எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, தியானம் பண்ணும்போது தியானம் மட்டும் பண்ணுன்னு சொன்னாரு பார்த்தீங்களா? அதுக்கான அர்த்தம், எங்க நம்ம தியானம் பண்ணாலும் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் பயந்து நம்ம இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு போயிட்டே இருந்தோம்னா, நம்மளால நம்ம நெனச்ச தியானத்த பண்ணவே முடியாது அப்படின்றத அவரு சொன்னதுலருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நான் எத பண்ணணும்னு நெனச்சேனோ, அத மேல மட்டும் என் கவனத்த வைப்பேன். அத நான் பாட்டுல பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் என்ன அஃபெக்ட் பண்ணாம நான் பார்த்துக்கிட்டேன்ப்பா அப்படின்ற மாரி, அந்த குரு சொன்னத கேட்டு சீடர்கள்லாம் ஒரே குஷி. சரி, அவிங்கலாம் குஷியா இருக்கிறது இருக்கட்டும். உங்களுக்கு இந்த கதையிலருந்து என்ன புரிய வந்துச்சு அப்படின்ற மாரி நான் கேட்க விரும்புறேன். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஒரு கிளம்ப்சியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மள சுத்தி ஊருப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றோம். ஆனா, அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்குது. என்னடா வந்துச்சு அப்படின்ற மாரி எஸ்எம்எஸ ஓப்பன் பண்றப்ப, அப்பதான் Zomatoல இருந்து மெசேஜ் வரும். நீங்க ரொம்ப நாளா என்ன கவனிக்காம இருக்கிறீங்க. ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா அப்படின்ற மாரி அக்கறையா அந்த மெசேஜ பார்த்தோனே Zomatoக்குள்ள போறது. எதுக்குடா இப்ப Zomatoக்குள்ள வந்தோம் அப்படின்ற மாரி அதுக்கப்புறம் தான் யோசிச்சுட்டு, சரி வந்தது வந்துட்டோம். WhatsAppல ஏதாவது இருக்கா அப்படின்ற மாரி பார்க்க போறது. நம்ம எக்ஸ் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா அப்படின்ற மாரி எக்ஸோட ஸ்டேட்டஸ்க்கு போறது. அத பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப, மொக்க மொக்கையா வைக்கிறாங்கப்பா வர வர ஸ்டேட்டஸ். பேசாம Instagramல போய் நல்ல வீடியோவா பார்ப்போம் அப்படின்ற மாரி Instagram போறது. Instagramல ஏதோ ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒண்ணுது பலானது பலானது மாரி வந்துட்டே இருக்கும். ச்சே! என்ன பாதி பாதி தான் காட்டுறாங்க. நம்ம போய் முழுசா பார்ப்போம் அப்படின்ற மாரி வேற ஒரு சைட்டுக்கு போய் மொத்தத்தையும் பார்க்கறது இப்படின்ற மாரி எங்கேயோ ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கடைசியில எங்கேயோ கொண்டு போய் நம்மள விட்டுருக்கும். இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்னோண்டு டிஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம அலோவ் பண்றதால தான் நடக்குது. சரிப்பா, இதெல்லாம் என் லைஃப்லயும் தான் நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து எப்படி நான் ரெக்கவரி ஆவறது அப்படின்ற மாரி நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்றத நல்லா பார்த்துக்குங்க. அந்த ஒர்க் டெஸ்க் முதல்ல கிளீனா இருக்கான்னு பார்த்துக்குங்க. உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ற மாரி ஏதாவது ஒரு விஷயம் அந்த ஒர்க் டெஸ்க் மேல இருக்குன்னா, முதல்ல அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க. நீங்க ஒர்க் பண்றப்ப உங்கள எந்த ஒரு விஷயமும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. 2வது, உங்க மொபைல் ஃபோன்ல தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது இருக்குன்னா, அது எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு Instagram ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற பெர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, தேவைப்படுறப்ப மட்டும் இன்ஸ்டால் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ற மாரி பார்த்துக்குங்க. ஏன்னா, ஆப் டிஃபால்ட்டா ஃபோன்லயே இருந்துச்சுன்னு வைங்களேன், தோன்றப்பலாம் ஓப்பன் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். பெட்டர் அது இல்லாம நம்ம எப்பயாவது ஃப்ரீயா இருக்கிறப்ப மட்டும் நம்மளே நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். அப்ப மட்டும் யூஸ் பண்ணுவோம். எல்லா டைம்லயும் யூஸ் பண்ண வேணாம். 3வதான விஷயம் மார்னிங் டைம யூஸ் பண்ணுங்க. அட போப்பா! இப்ப என்ன காலங்காத்தால எழுஞ்சுக்க சொல்ற அதானே அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, ட்ரூலி அதான் உண்மை. ஏன்னா நமக்கு தெரிய மாட்டிருக்கு மார்னிங் எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது. இந்த மார்னிங் ஜென்ரலா நீங்க எழுஞ்சுக்கிறத விட ஜஸ்ட் 1 மணி நேரம் முன்னாடி நீங்க எழுஞ்சுக்க பார்த்தீங்கன்னா, அந்த 1 மணி நேரத்துக்குள்ள உங்களோட லைஃப்ல ஏதாவது ப்ரொடக்டிவா பண்ணணும்னு ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருப்பீங்கல்ல, அத அந்த டைம்ல ட்ரை பண்ணி பாருங்களேன். செம சீக்கிரமா பண்ண முடியும். நார்மலா அத பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் அப்படின்ற மாரிலாம் டைம் எடுக்குதுன்னா, மார்னிங் அதே விஷயத்த பண்றப்ப 1 மணி நேரத்திலேயே உங்களால அழகா முடிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அடுத்ததான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த பண்றது. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே மல்டி டாஸ்கிங். இத பண்ணிட்டு இருக்கப்ப அத பண்றது, அத பண்ணிட்டு இருக்கப்ப இத பண்றது இப்படின்ற மாரி, நாய் வாய வைக்கிற மாரி எல்லா பக்கமும் வாய வச்சுட்டு, எந்த விஷயத்தையும் உருப்படா பண்ண மாட்ருக்கோம். அதுக்கு பதிலா இனிமேல் ஒரு விஷயம் பண்றோமா, அத முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து ஓர வச்சுட்டு அடுத்த விஷயத்த எடுங்க. நம்மள நெறைய பேர் பண்ற பெரிய தப்பே இதுதான். ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்பயே நம்மளோட கவனம் இன்னொரு ஒரு விஷயத்துக்கு போகும். அந்த விஷயத்தையும் முழுசா பண்ண மாட்டோம். அதுக்குள்ள இன்னொரு ஒரு விஷயம் வந்துரும். அந்த விஷயத்தையாவது முடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதையும் பண்ண மாட்டோம். இதே மாரி எல்லா பக்கமும் நம்மளோட டைவர்ஷனா வந்து நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கோம். அதனால எந்த ஒரு வேலையும் முழுசா முடிய போறதே கிடையாது. ஸோ முதல்ல எடுத்த விஷயத்த முடிச்சுட்டு, அடுத்த விஷயத்த அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற மாரி இனிமேல் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அடுத்ததான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர் வச்சுக்கங்க.
இந்த டைம்ல இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் ரிமைண்டர் வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அது மறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனான வேர்ல்ட்ல நம்மளால நம்மளோட பர்த்டே டேட்டே ஞாபகம் வச்சுக்க முடியல. இப்படி இருக்கிறதால ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம மறந்துகிட்டே இருக்கோம். ஸோ செட் ரிமைண்டர், எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணுங்க. இன்னைக்கு இதெல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல இருக்குன்னா அது எல்லாத்தையும் டைமோட இன்க்ளூட் பண்ணி வைங்க. அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த டைம் வர்றப்ப அந்த நோட்டிபிகேஷன் சவுண்ட் நம்ம கேட்கிறப்ப செக் பண்ணி பார்த்தோம்னா, ஆமா 4 மணிக்குள்ள இந்த அசைன்மெண்ட்டை முடிக்கணும்னு இருந்துச்சுல, சச்சா மறந்துட்டேன், தோ போய் முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி அதை பண்ணணுன்ற தாட் நமக்குள்ள வரும். ஸோ அதனால எப்பவுமே எல்லா முக்கியமான விஷயத்துக்கு பின்னாடி ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிட்டு டைமையும் வச்சிட்டீங்கன்னா கரெக்டா அந்த டைம் அப்ப ஹலோ எஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்ததான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நோட் பேட். எல்லார்கிட்டயும் ஒரு குட்டி நோட் பேட் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். நீங்க இந்த பக்கத்திலே இருக்கிற அது பேர் என்ன சொல்றது, ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போனீங்கன்னா தம்மா தூண்டு இருக்கும், நம்மளோட உள்ளங்கை சைஸுக்கு இருக்கும். அந்த நோட் பேட் வந்து கண்டிப்பா கிடைக்கும், எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லயும் இருக்கும். நான் கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நோட் பேட் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வச்சிட்டு இருக்கேன். நான் மாசத்துக்கு அந்த மாதிரி வாங்குவேன். அதுல எனக்கு என்ன பெனிஃபிட் நடக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா, டெய்லி என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த அதுல எழுதி வச்சிருவேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் என் மண்டைக்குள்ள ஸ்டோர் பண்றதுக்கு என் மண்டைக்குள்ள இடம் கிடையாதுப்பா. அதனால நான் என்ன பண்றதுன்னா, என் மண்டையில இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்பப்போ தோன்றப்பெல்லாம் அந்த தாட்ஸ் இதுல எழுதி எழுதி வச்சிருவேன். இப்படி எழுதுறதால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் மண்டை கொஞ்சம் காமா இருக்கும். என்ன முக்கியமான விஷயம் ஸ்டோர் பண்ணிக்கணுமோ அது மட்டும் தான் ஸ்டோரேஜ்ல இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் எழுத்து வடிவம் கொடுத்துறதால எனக்கு அஷூரன்ஸா எடுத்து பார்க்கறப்ப இது இருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல நான் எப்பவுமே இருப்பேன். ஸோ அதையே தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி நோட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ₹20 ₹30 தான் இருக்கும். இது வாங்கி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோன்றப்ப ஏதாவது ஒரு நல்ல ஐடியா வரலாம், இல்ல ஏதாவது ஒரு தாட் வரலாம், ஏதாவது ஒரு ரிமைண்டர் நீங்க செட் பண்ணலாம். இது மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் எழுத்து வடிவம் கொடுத்து பக்கத்திலே உங்களோட பாக்கெட்டுக்குள்ள கூட வச்சுக்கங்க, இல்ல பேக்குள்ள கூட வச்சுக்கங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனலா கான்ஃபிடென்ட் வர்ற மாதிரி இருக்கும். அடுத்ததான விஷயம், அவாய்ட் ஸ்க்ராலிங். அவாய்ட் ஸ்க்ராலிங்க்கும் டிஸ்ட்ராக்ஷனுக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமா ஸ்க்ரால் பண்றதால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ்லயோ இல்ல ஒரு ஷார்ட்ஸ்லயோ மேக்ஸிமம் 1 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் 1 மினிட்ஸ்க்கு வந்து கம்மி ஆயிடுச்சு. இதுலயே என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் அந்த 1 மினிட்ஸ் கூட ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியல. பெருசா எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோக்கு போயிடும். அடுத்த வீடியோ ஒன்றும் இல்லை அடப்பாப்பா அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்த வீடியோ போயிடும். இதே மாதிரி நம்ம ஸ்க்ரால் பண்ணி என்ன ஆகுதுன்னா, நமக்கு அட்டென்ஷன் ஸ்பேன்னு ஒன்று இல்லாமலே போயிடுது. இப்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப பேசுறானே, இவன் பேசுறது ஒரு 2x போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி நார்மல் ஹியூமன் பேசும்போது கூட நம்ம மைண்ட் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன யூடியூப் வீடியோவா அவங்கள வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு போட்டு கேட்கறதுக்கு? ரியல் லைஃப்லேயே நிறைய பேர் பேசுறத கூட நம்மளால முழுசா கேட்க முடியல. அவங்க சொன்னதுல கடைசியா முடிச்ச விஷயம் மட்டும்தான் மண்டைக்குள்ள இருக்குமே தவிர, அவங்க இவ்வளவு நேரம் பேசினாங்களே என்ன பேசினாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படையும் கூட அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்க்ராலிங் ஹேபிட் தான். ஸோ இந்த ஸ்க்ராலிங் ஹேபிட்டை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்துங்க. இது எல்லாத்தையும் நீங்க சரியா பண்ணும் பட்சத்துல உங்களால டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு வேலையை சூப்பரா பண்ணி முடிக்க முடியும். நான் கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நான் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் ஒரு பெரிய பெட்டர்மெண்ட்டை கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலாம் இந்த கமெண்ட் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் தான். இந்த 2 விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கப்பா, இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இதை நான் ஃபார்வர்ட் பண்ணனா பல பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபார்வர்டு கூட பண்ண வேணாம். நம்மளோட வீடியோக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்க பொத்தனாப்புல கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே பல பேருக்கு அதை வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதனால நிறைய பேரோட வாழ்க்கையை இந்த வீடியோ வந்து மாத்தும். அதையும் சேர்த்து நீங்க பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.